ஒரு 55 வயசுக்கு மேலே எல்லாத்தையும் சாதிச்சிட்டோன்னா ஒரு மாதிரி போர் ஆகிடுது. சில பேருக்கு 35 வயசில் அந்த போர்டம் வந்துடுது, சில பேருக்கு 25 வயசுலேயே போர்டம் வந்துடுது. ஆனால் நான் இப்போயே சொல்கிறேன், உனக்கு லைஃபே போர் அடிக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட லைஃப் பரபரப்பாக இருக்குது அப்படின்னா உனக்கு போரே அடிக்காது. புது புது முடிவு இல்லை, புது புது விஷயத்த புது புது இடத்துல இண்டல்ஜ் ஆகிட்டே இருக்குது. எனக்கு எதுவுமே வேணாம், நான் தேவையில்லை, நான் கண்ணு மூடிட்டு ஓரமாக உட்காடுறேன் அப்படின்னா அது வேறு, அது முனிவர், காட்டு பக்கம் போய்டு. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நீ ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னா நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. நான் இப்போயே சொல்கிறேன், ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க காலேஜ் முடிகிற வரைக்கும் ஒன்று வெளியே நல்ல நண்பர்களோடு இருக்கணும், இல்லை வெளியே ஒரு நல்ல சினிமா பார்த்துட்டு இருக்கணும், இல்லை நல்ல இடத்துல வாக்கிங் போயிட்டு இருக்கணும். வீட்டில் இருந்தால் கெட்டு போயிடுவேன். சீரியஸாக என்னென்ன சொல்கிறேன், நான் இப்போயே சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, இந்த பையன் வீட்டிலே இருப்பான், அடக்க உடக்கமாக இருப்பான், யாருக்கும் இவனால அவன்லாம் பக்கவாக மோசமான நிலையில் இருப்பான் அந்த குழந்தை. எம்டி மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்ன்றது பழைய பழமொழி. அது தவறே இல்லை. நீ எதுவுமே செய்யலை அப்படின்னா உன்னோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி பக்குவம் இல்லாத தீய எண்ணங்களாக மாறிடும். அப்போ பிஸியாக உன்னை ஆக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நான் இப்போயே சொல்கிறேன், இமேஜின் யூ லைக் ஃபோட்டோகிராஃபி. ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு கேமரா சின்னதாக வாங்கி ஃபோட்டோஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. யூஆர் ஆர்டிஸ்ட், ஒரு பெயிண்ட், புது புது பெயிண்டிங்கை ட்ரை பண்ணலாம், தப்பே இல்லை. யூஆர் அ மியூசிஷியன், யூ கேன் லேர்ன் மியூசிக், யூ கேன் சிங் மியூசிக். சும்மாவே எடுத்து பாடிக்கிட்டு இருக்கலாம். ஒரு ஆக்டிவிட்டியை ஒன்று இன்டல்ஜ் பண்ணிக்கோ. இதர் அ ஸ்போர்ட்ஸ் ஆர் அ மியூசிக் ஆர் சம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி, ஏதோ ஒன்று போட்டுட்டு ஒன்று அடுத்த நிலைக்கு கொண்டு போ. நம்பர் 1. அப்போது எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு போதுமானு கேட்டால் 100% போதும். வயசான காலத்தில் நிறைய பேருக்கு எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப், நான் இதை பண்ண இப்போயே சொல்கிறேன், பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருக்கும், அதில் போய் மெம்பர் ஆகிடுங்க, கோயிலை பெருக்குங்க, தொடைங்க, எல்லாமே. நீங்கள் சர்ச்சு கூட போங்க, உங்களுக்கு மாஸ்கில் போய் நீங்கள் அந்த இடத்த க்ளீன் பண்ணாலும் பண்ணுங்கள். உங்கள் மதம் என்ன சொல்லித்தருதோ, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. 1. இல்லை ஒரு ஹோல்டேஜ் ஹோமில் இதிலே போயிட்டு சமைக்கிற வேலை வாங்கிக்கோங்க, வாலண்டியரிங் பண்ணுங்கள், பெருக்குங்க, தொடங்க. இல்லை யாராவது முடியாதவங்கள பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டு உடம்புக்கு தரவே இல்லையோ அவங்க ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருந்தாங்க. மனசுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துரு, யோசிச்சுட்டே இருக்காது ரொம்ப, அதை ரிட்டையர் பண்ணு. ஆனால் இந்த பாடிக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்காது. நான் உட்காந்துருது, எதுவுமே வேணான்னு முடிவு பண்ணுறது இல்லை. முன்னேறு. 60 வயசுக்கு மேலே கூட அட்லீஸ்ட் 6000 ரூபாய் நீ சம்பாதிக்கிற மாதம், சின்ன காசாவது வரணும். எதுக்காகும் யாருக்கிட்டையும் இப்போ நிற்கிற நிலமும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதே மாதிரி எல்லா பெரியவங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் தெரியாத கூட உங்கள் பணத்தை, சொத்தை எல்லாத்தையும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ எழுதி கொடுத்துடாதீங்க. எந்த ஒரு உயில் எழுதினாலும் ஆஃப்டர் மை டெத், நான் இறந்ததுக்கு பிறகு அப்படின்ற அந்த லைனை ஆட் பண்ணி உங்கள் சொத்தை எழுதுங்க. அதே மாதிரி உங்கள் சொத்தை உயிலெல்லாம் என்னென்ன எழுதுனீங்கன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போயும் சொல்கிறேன், படுபாவங்க சில பக்குவம் இல்லாத குழந்தைங்க. அப்பா அம்மாவோட சொத்து தான் பெருசாக இருக்குது, இங்கே விட்டுறது அங்கே விட்டுறது. நான் இப்போயே சொல்கிறேன், உங்களை அம்மா அப்பாவை இங்கே அங்கே விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை விடாத பார்த்ததால தான் இன்றைக்கி நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கீங்க. அதனால் எல்லாருக்குமே சொல்கிறேன், நீ இப்போ சின்ன வயசில் இருக்கும்போது உனக்கு போர் அடிக்குதுன்னா ஏதோ கல்ச்சரல் ஆக்டிவிட்டி, கொஞ்சம் பெருசாகிடுச்சு உனக்கு எதாவது போர் அடிக்குதுன்னா ஏதோ ஒரு வேலை, உங்களுக்கு எந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கோ அதில் இன்னொரு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிட்டு இன்னொரு எதற்கு ஒர்க் பண்ணோம், உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும். உடம்பு ஒரு நாளைக்கு மேலே ஒத்துழைக்காது. அப்போ வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. அது 85, 90 அந்த மாதிரி இருக்கணும். 70 வயசுல ஒத்து போகல அப்படின்னா ரொம்ப இந்த மனசை வச்சு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மனசை ரொம்ப அலைப்பாய் விட்டிங்கன்னா உடம்பு டயர்டாகிடும். மனசை ஒருநிலைப்படுத்திங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். இதுதான் சீக்ரெட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் இதை ஒரு கண்டென்ட்டாகவும் இதுவாகவும் உங்களுக்கு சொல்ல, உங்கள் வாழ்க்கை இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு நான் சொல்கிறேன்.